கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் இது. உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். ஜாக்கிரதையாக செயல்படுங்க. 2 டேஸில் நீங்கள் ஊட்டிக்கு போகணும். ஓகே சார். இன்னைக்கு யார் வின் பண்ணது? நான் தான்ப்பா ஜெயிச்சிருப்பேன். ஆனா திடீர்னு கமிஷனர் அங்கிள் வந்துட்டாரு. அவ்வளவுதான், அண்ணன் தப்பிச்சிட்டான். ஏய் இந்தாங்கப்பா. கமிஷனர் வந்தாரா? ஆமாப்பா, ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் விஷயமா பேச வந்திருந்தார். என்ன கேஸ்? சாரிப்பா, அது சீக்ரெட். ஓகே ஓகே. நீ இன்னைக்கு எந்த கேஸ் அட்டன் பண்ண போற? டைவர்ஸ் கேஸ்பா. டைவர்ஸ் கேஸ் உனக்கு சாதாரணமாக தெரியுதா? கல்யாணம் ஆகாத ஒரு வக்கீல் கிட்ட டைவர்ஸ் கேஸ்களை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வரணும். ஏன் எப்படி சொல்ற? கல்யாணம் ஆனவங்களோட பிரச்சனை கல்யாணம் ஆகாது ஒன்று மாதிரி வக்கீலுக்கு எப்படி தெரியும்? இதை நீ தீர்ப்பு சொல்ற ஜட்ஜ் கிட்ட தான் கேட்கணும். நான் வரேன்ப்பா. சரிம்மா. பவித்ரா கிட்ட அம்மா ஞாபகம் வர மாதிரி எதுவும் பேசுறாது. சரிப்பா. இங்க எல்லா ஜங்ஷன்லயும் போலீஸ் செக் பண்றாங்க. உஷாரா இருங்க. அண்ணா, இங்க கிருபாகரன் வீடு எங்க இருக்கு? எந்த கிருபாகரனை கேட்குறீங்க? ஜேபி கிருபா. நம்ம ஜேபி கிருபாவா? வாங்க காட்டுறேன். உங்களுக்கு ஜேபி எப்படி தெரியும்? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? நான் அவரோட உங்களை பார்த்தது இல்லையே. நான் அவரை மதுரையில் வச்சு சந்தித்தேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். ஊரை கரெக்டாக சொல்கிறான். ஆனால் நாங்கள் ஊர் பக்கம் போய் பல வருஷம் ஆச்சுங்க. ஒருவேளை ஆப்போசிட் பார்ட்டியாக இருப்பானோ? வீடு அந்த சைடு இருக்கா?
இல்லை இப்படி தான். எங்கடா அவன்? சொல்லு. கிருபாவை பிடிச்சாச்சு. எப்படியும் ஜெயிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஆனா இவ்ளோ மோசமானவன் கூட ஏன் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இவன் கூட வாழணும்னு எனக்கு துளி கூட ஆசை இல்லம்மா. ஆனா நான் அவனை விவாகரத்து பண்ண விட மாட்டேன். எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. காதலுக்காக எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு இவன் பின்னாடி வந்தேன். இப்ப இவனுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். காதலிக்கும் போது அவனை முழுசா நம்பினதுனால அவனோட சுயரூபத்தை என்னால பார்க்க முடியல. என்னோட நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. ஜீவன் அம்சங்கிற பேர்ல இவங்க மாசம் மாசம் பிச்சை போடுவாங்க. அதை வாங்கி நாங்க உயிர் வாழணுமா? அப்படி ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாது. என்னுடைய கஷ்டம் அவனும் படணும். நான் உங்களை தாமா நம்பி இருக்கேன். கவலைப்படாதீங்க, ஜெயிச்சிடலாம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்ப நான் வரேம்மா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.